வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கையில் ஒரு பெரிய பொய் இருக்குது. அந்த பொய் தான் இன்னைக்கு பல பேரோட நிம்மதியை கெடுத்து அவங்கள உயிரோட நரகத்தில் தள்ளி இருக்கு. அது என்ன தெரியுமா? நாம் நல்லவங்களாக இருந்தால் எல்லோருக்கும் நம்மளை பிடிக்கும். எல்லார்கிட்டையும் அன்பாக இருந்தால் யாரும் நம்மளை விட்டு போக மாட்டாங்க. இதை விட ஒரு கேவலமான முட்டாள்தனமான பொய் வேற எதுவுமே இல்லை. இதை நம்பி ஏமாந்தவங்க தான் இன்னைக்கு நடுத்தெருவில் கண்ணீரோட நிற்கிறாங்க. அன்பை கொடுத்தா அன்பு கிடைக்கும்னு நினைச்சிங்களா? இல்லை. சில நேரங்களில் நீங்கள் காட்டுற அதிகப்படியான அன்பு அடுத்தவங்களுக்கு உங்களை ஒரு மலிவான ஆளாக காட்டிடும். உங்களை ஒருத்தங்க அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாங்க. நீங்கள் இங்கே அவங்க நினப்பிலேயே செத்து செத்து பிழைக்கிறீங்க. ஆனால் அவங்க மட்டும் அங்கே எல்லார்ட்டையும் சிரிச்சு பேசி ஜாலியாக இருக்காங்க. இதை பார்க்குறப்போ உங்கள் மண்டைக்குள்ள ஒரு கேள்வி ஓடுதில்ல, நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏன் எனக்கு மட்டும் இந்த நிலைமை? உண்மையை சொல்லட்டுமா? நீங்கள் பண்ண தப்பு ஒன்று தான். நீங்கள் மனித இயல்பை புரிஞ்சுக்கல. நீங்கள் சினிமா படத்தில் வர்ற மாதிரி தியாகியாக இருக்க ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் உலகம் அப்படி இயங்கலை உறவுகளே. நீங்கள் அவங்களுக்காக எவ்வளவு குனிகிறீங்களோ அந்த அளவுக்கு அவங்க உங்கள் முதுகு மேலே ஏறி மிதிப்பாங்க. இந்த உலகத்தில் ஒரு எழுதப்படாத விதி இருக்குது. யார் காலில் விழுறாங்களோ அவங்களத்தான் இந்த உலகம் மிதிக்கும். யார் நிமிர்ந்து நிற்கிறாங்களோ அவங்களத்தான் இந்த உலகம் மதிக்கும். உங்களை காயப்படுத்திட்டு போனவங்க என்னைக்காவது ஒரு நாள் ராத்திரி தூங்க முடியாம ஐயோ இப்படி ஒரு மனுஷனை இழந்துட்டோம் அப்படின்னு கதறி அழணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்களை அசிங்கப்படுத்தின அதே இடத்துல நீங்க கெத்தா நிமிர்ந்து நிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோவை ஒரு நிமிஷம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா இன்னைக்கு நான் சொல்ல போற விஷயங்கள் உங்க மனசுக்குள்ள இருக்கிற பாரத்தை இறக்கி வச்சு உங்க வாழ்க்கைய 180 டிகிரி தலைகீழா மாத்த போகுது. குறிப்பா இந்த வீடியோட கடைசியில நான் சொல்ல போற அந்த ஒரே ஒரு விஷயம்தான் உங்களுக்கான அக்னி சிறகு. அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களை விட்டுட்டு போனவங்க உங்க பின்னாடி நாய்க்குட்டியா வருவாங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கா? தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதுசு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவுக்கு லைக்கும் போட்டுட்டு அப்படியே ஹைப்புங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் இந்த பயனுள்ள வீடியோ இன்னும் பல பேருக்கு சென்றடைய உதவும். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம், பாச பிணியில சிக்கி மானத்தை இழக்காதீங்க. இதுதான் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய பொறி. அவங்க உங்களை திட்டிட்டு அசிங்கப்படுத்திட்டு உனக்கும் எனக்கும் இனிமே பேச்சே கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அவங்க போன அடுத்த நிமிஷம் உங்க உடம்புல ஒரு மாற்றம் நடக்கும். கவனிச்சிருக்கீங்களா? திடீர்னு நெஞ்சி படபடக்கும், உள்ளங்கை வேர்க்கும், கை கால் எல்லாம் ஒருவித நடுக்கம் வரும், ஒருவித பயம் உங்களை அப்படியே ஆட்கொள்ளும். அந்த தனிமையை தாங்க முடியாம அடுத்த நிமிஷமே உங்க கை போனை தேடும். வாட்ஸ்அப் போவீங்க, அவங்க ஆன்லைனில் இருக்காங்களா, யாரோட பேசிட்டு இருக்காங்க, ஏதாவது ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்களா அப்படின்னு ஒரு பைத்தியக்காரத்தனமான தேடல் உங்களுக்குள்ள ஆரம்பிக்கும். இந்த தவிப்புல நீங்க பண்ற முதல் தப்பு என்ன தெரியுமா? சாரி, எல்லாம் என்னோட தப்பு தான், என்னை மன்னிச்சிடு, பேசாம இருக்காத, நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு மெசேஜ் மேல மெசேஜ் அனுப்புவீங்க. அங்கதான் நீங்க உங்க கோட்டையை நீங்களே இடிக்கிறீங்க. புரிஞ்சுக்கோங்க, நீங்க அந்த தனிமையை தாங்க முடியாம அவங்க கிட்ட ஓடுறப்போ அவங்க கண்ணுக்கு நீங்க ஒரு காதலனாவோ காதலியாவோ தெரியல, ஒரு பிச்சைக்காரனா தெரியுறீங்க. அன்பை யாசிச்சு நிக்கிற ஒரு பலவீனமான ஆளா தெரியுறீங்க. அவங்க மனசுக்குள்ள என்ன நினைப்பாங்க தெரியுமா? இவன் எங்க போக போறான், நான் எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் எவ்வளவு கேவலமா பேசினாலும் 1 மணி நேரத்துல நாய் மாதிரி பின்னாடியே வருவான் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு மட்டமான தைரியம் வந்துடும். இந்த உலகத்துல ஒரு விதி இருக்கு. யார் ஒருத்தன் தன்னோட சுய மரியாதையை அடகு வைக்கிறானோ அவனுக்கு அன்பு கிடைக்காது, அவமானம் மட்டும்தான் கிடைக்கும். நீங்க உங்களை மதிக்காதப்போ அடுத்தவன் உங்களை மதிப்பான் அப்படின்னு நீங்க எப்படி எதிர்பார்க்கலாம்? அந்த தனிமை உங்களை கொல்லுதா? வலிக்குதா? வலிக்கட்டும். நெஞ்சு வெடிக்கிற மாதிரி இருக்கா? வெடிக்கட்டும். ஆனால் ஒருபோதும் அந்த ஃபோனை தொடாதீங்க. நீங்கள் அந்த வலியை தாங்கிக்கிட்டு அமைதியாக இருக்கிற அந்த ஒரு நொடி தான் அவங்க மனசில் நடுக்கத்தை ஆரம்பிக்கும். எப்பவும் என் பின்னாடி வர்றவன் இன்னைக்கு ஏன் வரலை, ஒருவேளை நிஜமாவே நம்மளை விட்டுட்டு போயிட்டானோ அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு வரணும். எப்போ நீங்க அவங்க இல்லாமலும் வாழ முடியும்னு காட்டி நிமிர்ந்து நிக்கிறீங்களோ அப்போதான் அவங்களுக்கு உங்க அருமை புரியும். நீங்க அன்பை தேடி ஓடுனா அவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க.
நீங்க அமைதியா நின்னு பாருங்க, இந்த உலகமே உங்க பின்னாடி வரும். அந்த தனிமையை ஒரு தவமா பண்ணுங்க, அந்த வலிதான் உங்களை ஒரு வைரமா மாத்த போகுது. ரெண்டாவது விஷயம், நம்ம ஆளுங்க பண்ற ஒரு பெரிய காமெடி என்ன தெரியுமா? போலி வேஷம் போட்டு ஊரை ஏமாத்துறது. அதாவது காதல் தோல்வியோ அல்லது ஒரு பெரிய பிரிவோ வந்த உடனே சமூக வலைதளங்கள்ல ஒரு பெரிய நாடகமே நடக்கும். நேத்து வரைக்கும் சோகமா இருந்த மனுஷன் திடீர்னு புது சட்டை போட்டு போட்டோ போடுறது, புது ஹேர் ஸ்டைல் பண்றது, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டு ஓவரா ஜாலியா இருக்கிற மாதிரி ஃபீலிங் ஹாப்பி வித் ஃப்ரெண்ட்ஸ்னு ஸ்டேட்டஸ் போடுறது. நீங்க எதுக்காக இதை பண்றீங்க? பாத்தியா, நீ போனதுல எனக்கு எந்த கவலையும் இல்லை, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு அவங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறீங்க. இதுதான் நீங்க பண்ற மிகப்பெரிய முட்டாள்தனம். ஒரே ஒரு நிமிஷம் உங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்க, நீங்க நிஜமாவே சந்தோஷமா இருக்கீங்களா இல்ல அவங்க பார்க்கணும்னு நடிச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க போடுற அந்த சிரிச்ச முகத்தோட இருக்கிற போட்டோவுக்கு பின்னாடி ஒரு சொட்டு கண்ணீர் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா என்ன? ஒரு பழமொழி உண்டு, நிறைக்குடம் தழும்பாது, குறைக்குடம் தான் கூத்தாடும். தங்கம் என்னைக்கும் நான் தங்கம் நான் தங்கம்னு கத்தி ஊரை கூட்டி சொல்லாது. நீங்க இப்படி ஓவரா சீன் போட்டா உங்களை விட்டுட்டு போனவங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடுவாங்க. பாரு, நான் போனதுல இவன் எரியிறான், அதான் இவ்வளவு சீன் போடுறான் அப்படின்னு அவங்க உங்களை பார்த்து மனசுக்குள்ள கேலிதான் பண்ணுவாங்க. உங்க நடிப்பு அவங்களுக்கு உங்க மேல ஒரு பரிதாபத்தை தான் கொடுக்கும், மதிப்பை தராது. நீங்க என்ன கடை சரக்கா, என்னை வாங்கிக்கோ, நான் ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப ஜாலியானவனு ஊர் ஊரா கூவி விற்கிறதுக்கு? உங்க மதிப்புங்கிறது நீங்க இன்ஸ்டாகிராம்ல போடுற போட்டோவாலேயோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயோ கிடையாது. உங்க மதிப்புங்கிறது நீங்க இன்ஸ்டாகிராம்ல போடுற போட்டோலையோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயோ கிடையாது. உங்க மதிப்பு உங்களோட அமைதியில இருக்கு. உண்மையான வெற்றி எது தெரியுமா? நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பார்த்துட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறி போயிட்டே இருக்கிறது தான். அவங்களுக்கு பதிலடி கொடுக்கணும்னு எந்த ஸ்டேட்டஸும் போடாம, அவங்கள பத்தி எந்த பேச்சும் எடுக்காம நீங்க உங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்காக ஓடுறீங்க பாருங்க, அந்த அமைதி தான் அவங்கள கொல்லும். இவன் ஏன் இன்னும் ரியாக்ட் பண்ணல, நாம இல்லாம இவன் எப்படி இவ்வளவு அமைதியா இருக்கான் அப்படிங்கிற கேள்விதான் ஒருத்தரை உங்க பின்னாடி வர வைக்கும். உங்களை நீங்க நிரூபிக்க நினைக்காதப்போதான் உங்க மதிப்பு உயரும். இப்ப சொல்லுங்க, நீங்க நடிக்க போறீங்களா இல்ல நிஜமாவே மாற போறீங்களா? மூணாவது விஷயம், இதுதான் பல பேர் தங்களை அறியாமலேயே செய்யற தப்பு. ஒப்பாரி வைக்கிறது நிறுத்துங்க. அதாவது, ஐயோ என்னை ஏமாத்திட்டாங்களே, எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்களே, நான் இவ்வளவு செஞ்சும் என்னை நடுத்தெருவில் விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு பார்க்குறவங்க கிட்ட எல்லாம் புலம்புறத முதல்ல நிறுத்துங்க. நீங்க அழுதா இந்த உலகம் உங்களை ஒரு பாவப்பட்ட ஜீவனா பார்க்காது, ஒரு தோல்வி அடைந்தவனா லூசரா தான் பார்க்கும். நீங்க முதல் தடவை புலம்பும் போது மற்றவங்க பாவம்னு சொல்லுவாங்க. ஆனா அதே கதையை நீங்க திரும்ப திரும்ப சொல்லும் போது, இவன் எப்ப பார்த்தாலும் அழுதுட்டே இருப்பான், இவன்கிட்ட போனா நம்ம நிம்மதியும் போயிடும்னு உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. உங்க கண்ணீருக்கு இந்த உலகத்துல மதிப்பு இருக்காது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், உங்க காயத்தை என்னைக்கும் உங்க எதிரி கிட்ட காட்டாதீங்க. ஏன்னா உங்க காயம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சா அவன் அந்த இடத்துல தான் திரும்பவும் மிதிப்பான். நீங்க அழுதுட்டு மூளையில சோகமா உட்கார்ந்து இருக்கிறத பார்க்கிறப்போ உங்களை விட்டுட்டு போனவனுக்கு ஒரு பெரிய திருப்தி கிடைக்கும். பாத்தியா, நான் இல்லாம இவன் எப்படி செத்துட்டு இருக்கான்னு அவனுக்குள்ள ஒரு மட்டமான கர்வம் உருவாகும். அவனோட அந்த தப்பான வெற்றிக்கு நீங்க என் காரணமா இருக்கணும். இப்போவே உங்க கண்ணீரை தொடங்க நிமிர்ந்து உட்காருங்க. நடந்தது என்னவோ அதை ஒரு விபத்துன்னு நினைச்சுக்கோங்க. ரோட்ல போகும்போது ஒரு விபத்து நடந்தா அங்கேயே அழுதுட்டேவா இருப்போம்? அடிப்பட்ட காயத்தை தொடச்சிட்டு எழுந்திருப்போம் இல்ல? அதே தான் இங்கேயும் நடந்தது. ஒரு ஆக்சிடென்ட். ஆனா இனிமே நான் வாழ போறது ஒரு ராஜாவா ஒரு ராணியா வாழ்ந்து காட்டுவேன்னு கெத்தா நில்லுங்க. உங்களை அசிங்கப்படுத்தின அதே இடத்துல நீங்க ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடாம சிரிச்ச முகத்தோட உங்க வேலையில ஜெயிச்சு நிக்கணும். நீங்க நிமிர்ந்து நிக்கிற அந்த நொடிதான் உங்களை விட்டுட்டு போனவனுக்கு மரண பயம் வரும். அவங்க மனசாட்சி அவங்களையே குத்தணும். இவனை நாம இவ்வளவு கஷ்டப்படுத்தணும், இவ்வளவு அவமானப்படுத்தணும், ஆனா ஒரு துளி கூட கலங்காம ஒரு பாதிப்பும் இல்லாம இவன் பாட்டுக்கு இவ்வளவு கெத்தா எழுந்து நிக்கிறானே,
இவன் சாதாரண ஆள் இல்லையே அப்படின்னு அவங்க பயப்படணும். உங்க மௌனமும் உங்க வளர்ச்சியும் தான் நீங்க அவங்களுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய தண்டனை. 4வது விஷயம், இதுதான் ஒருத்தரோட மதிப்பை ஒரே நிமிஷத்துல பாதாளத்துக்கு கொண்டு போகும். அது என்ன தெரியுமா? துரத்துறது. ஒருத்தங்க உங்ககிட்ட வந்து நீ எனக்கு வேணாம், தயவு செஞ்சு என்னை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்கன்னா அவங்க பின்னால ஓடுறதை விட ஒரு கேவலமான முட்டாள்தனம் இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை. நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். இது ஒரு இயற்கை விதி. நீங்க எதை வேகமா துரத்துறீங்களோ அது உங்களை விட்டு இன்னும் வேகமா தான் ஓடும். நீங்க அவங்க காலடியில விழுந்து கெஞ்ச கெஞ்ச அவங்க கண்ணுக்கு நீங்க ஒரு மனுஷனா தெரிய மாட்டீங்க. அவங்க காலடியில கிடக்கிற ஒரு தூசியா தான் தெரிவீங்க. ஏன் இப்படி நடக்குது தெரியுமா? கிடைக்கிறதுக்கு அரிதா இருக்கும் பொருட்களுக்கு தான் இந்த உலகத்துல மதிப்பு அதிகம். உங்க வீட்டு வாசல்ல குழாயில தண்ணி தாராளமா கொட்டுறப்போ அதை யாரும் மதிக்க மாட்டாங்க. ஆனா அதே தண்ணி ஒரு பாலைவனத்துல கிடைக்கிறப்போ அது வைரத்தை விட அதிகமா மதிக்கப்படும். நீங்க என்ன பண்றீங்க? அவங்க ஒரு மெசேஜ் பண்ண உடனே 10 மெசேஜ் ரிப்ளை பண்றது, அவங்க ஒரு தடவை கூப்பிட்ட உடனே எல்லா வேலையையும் விட்டுட்டு ஓடி போய் நிக்கிறது, இதெல்லாம் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு மலிவான பொருள்னு அவங்க முடிவு பண்ணிடுவாங்க. இவன் எப்பவுமே எனக்காக காத்துக்கிட்டு இருப்பான், இவனை எப்போ வேணாலும் நாம யூஸ் பண்ணிக்கலாங்கிற ஒரு மட்டமான எண்ணத்தை அவங்களுக்கு நீங்களே விதைக்கிறீங்க. கொஞ்சம் மாயமா மறைஞ்சுதான் பாருங்களேன். அவங்க எந்த இடத்துல நீங்க இருப்பீங்கன்னு எதிர்பார்க்கிறாங்களோ அந்த இடத்துல நீங்க இல்லாம போங்க. அவங்க மெசேஜ் பண்ணா உடனே பார்க்காதீங்க. அவங்க உங்களை தேடுறப்போ நீங்க உங்க வேலையில பிஸியா இருங்க. எப்போ நீங்க அவங்கள துரத்துறத நிறுத்திட்டு உங்க வாழ்க்கையை துரத்த ஆரம்பிக்கிறீங்களோ அப்போதான் அவங்க மண்டைக்குள்ள 1000 கேள்விகள் ஓடும். ஏன் இவன் நம்மளை தேடல? நேத்து வரைக்கும் கெஞ்சினவன் இன்னைக்கு ஏன் இவ்வளவு திமிரா இருக்கான்? ஒருவேளை நம்மளை விட சிறந்த ஆளு அவனுக்கு கிடைச்சிட்டாலோ அப்படிங்கிற அந்த சந்தேகம் இருக்கு பாருங்க. அதுதான் அவங்கள ராத்திரி முழுக்க தூங்க விடாம செய்யும். யாரையும் துரத்தாதீங்க. உங்களை நீங்க ஒரு வைரமா மாத்திக்கோங்க. வைரத்தை தேடிதான் எல்லாரும் வருவாங்க. வைரம் யாரையும் தேடி போகாது. 5வது விஷயம், இதுதான் உங்களுடைய கிளாஸான பதிலடி. நாடகத்தை நிறுத்திட்டு நகர்ந்து செல்லுங்க. உங்களை ஒருத்தங்க விட்டுட்டு போறாங்கன்னா அவங்க உங்ககிட்ட இருந்து எதை எதிர்பார்க்கிறாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? நீங்க அவங்க காலில் விழுந்து கதறணும், அவங்கள ஃபோன் பண்ணி திட்டணும், ஒரு பெரிய சண்டையை போடணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஏன் தெரியுமா? நீங்க சத்தம் போட்டு அவங்கள அசிங்கமா திட்டுனீங்கன்னா அவங்க ரொம்ப ஈஸியா மற்றவங்க கிட்ட போய், பாத்தியா இவன் ஒரு சைக்கோ, இவன் கூட எவனாவது குடும்பம் நடத்த முடியுமா, அதான் நான் பிரிஞ்சு வந்துட்டேன்னு ரொம்ப சுலபமா பழிய உங்க மேல போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்க போடுற சண்டை அவங்களோட தப்பை நியாயப்படுத்த அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்பு. அவங்க எதிர்பார்க்கிற அந்த தப்பை நீங்க ஏன் கொடுக்கணும்? அவங்க கிட்ட உங்களை சைக்கோன்னு நிரூபிக்கிறதுக்கு ஏன் சான்ஸ் தரீங்க? கோபம் வருதா, நெஞ்சு பத்தி எரியுதா, அதை வெளியே காட்டாதீங்க. அவங்க உன்னை விட்டு போறேன்னு சொல்லும் போது அங்க எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் பண்ணாதீங்க. ஒரு சின்ன புன்னகையோட ரொம்ப அமைதியா அவங்க கண்ணை பார்த்து, ஓகே அது உன் விருப்பம், அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போங்க. எந்த ஒரு அழுகையும் இல்லாம எந்த ஒரு கேள்வியும் கேட்காம நீங்க அமைதியா விலகி போறது இருக்கு பாருங்க, அது அவங்கள அப்படியே பைத்தியம் பிடிக்க வைக்கும். என்ன இது, இவனுக்கு ஒரு பாதிப்பும் இல்லையா? நாம இவ்வளவு சொல்லியும் இவன் கெஞ்சலையே அழுவலையே, அப்போ நம்ம மேல இவனுக்கு அன்பே இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் அவங்க மண்டைக்குள்ள குடைய ஆரம்பிக்கும். நீங்க சண்டை போட்டா அவங்க கொஞ்ச நேரத்துல மறந்துடுவாங்க. ஆனா நீங்க கொடுக்கிற அந்த மௌனம் இருக்கே, அது அவங்கள வாழ்நாள் முழுக்க உறுத்திக்கிட்டே இருக்கும். தப்பு பண்ணவங்க நிம்மதியா தூங்கலாம்னு நினைப்பாங்க. ஆனா உங்க மௌனம் அவங்க காதுல ஒரு பெரிய இடி சத்தம் மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கும். ஏன் அவன் ரியாக்ட் பண்ணல அப்படிங்கிற கேள்வி அவங்கள செத்து செத்து பிழைக்க வைக்கும். என் அன்பு உறவுகளே, வாழ்க்கைங்கிறது ஒருத்தருக்காக அழுதுகிட்டு இருக்கிறது இல்லை. உங்களை யாரு வேணாம்னு சொன்னாங்களோ அவங்க ஒரு நாள் உங்க வளர்ச்சியை பார்த்து, ஐயோ இவங்களையா நாம தொலைச்சோம் அப்படின்னு கதறி அழணும். அந்த நிலைக்கு நீங்க உயரணும். 6வது விஷயம், இதுதான் உங்க கேரக்டரை இந்த உலகத்துக்கு தீர்மானிக்க போற விஷயம். சாக்கடையில கல் எறியாதீங்க.
ஒருத்தங்க உங்களை ஏமாத்திட்டாங்க இல்ல உங்களை பத்தி தப்பா பேசுறாங்கன்னா உடனே நாம என்ன நினைப்போம்? கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், அவங்க பண்ணதை விட மோசமா நான் அவங்களுக்கு திருப்பி செய்வேன்னு நினைப்போம். ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். அவங்க உங்களை கேவலமா பேசுனாங்கன்னு நீங்களும் அவங்கள கேவலமா பேசுனா உங்களுக்கும் அந்த சாக்கடைக்கும் என்ன வித்தியாசம்? சாக்கடையில ஒரு பன்றி உருண்டுட்டு இருக்குன்னு வைங்க, நீங்க அந்த பன்றி மேல கோவப்பட்டு அது கூட சண்டை போட குதிச்சா அந்த பன்றிக்கு தான் ஜாலியா இருக்கும், ஆனா உங்க மேலதான் அழுக்காகும். கீழ்த்தரமான மனுஷங்க கூட நீங்க மல்லு கட்ட ஆரம்பிச்சா நீங்களும் அவங்கள மாதிரி கீழ்த்தரமா மாறிடுவீங்க. அப்போ அவங்கள சும்மா விடணுமா அப்படின்னு கேக்குறீங்களா? கண்டிப்பா இல்ல. இந்த உலகத்திலேயே ஒருத்தரை தீர்த்து கட்ட சிறந்த பழிவாங்கல் என்ன தெரியுமா? அவங்க முன்னாடி கத்தி கூச்சல் போடுறதோ அவங்க ரகசியங்களை வெளியே சொல்றதோ இல்ல. அவங்க இல்லாம நீங்க இன்னும் சந்தோஷமா இன்னும் சிறப்பா ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்ந்து காட்டுறது தான் மிகப்பெரிய பழிவாங்கல். அவங்க உங்களை விட்டு போகும்போது என்ன நினைச்சிருப்பாங்க? இவன் அவ்வளவுதான், நான் இல்லாம இவன் சோறு கூட தின்ன மாட்டான், உருப்பட மாட்டான்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா அவங்களோட அந்த நினைப்பை நீங்க தப்பாக்கி காட்டணும். இப்போ உங்களை பார்த்து எகத்தாளமா சிரிச்சவங்க இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு உங்களை அண்ணாந்து பார்க்கணும். நீங்க ஒரு பெரிய இடத்துல அழகான குடும்பத்தோட எல்லாரும் மதிக்கிற ஒரு அந்தஸ்துல சந்தோஷமா இருக்கிறத பார்க்கணும். அப்ப அவங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி வரணும். ச்சே, இவரை போய் இழந்துட்டோமே, நாம ஒரு வைரத்தை தூக்கி எரிஞ்சிட்டு ஒரு கூழாங்கல்ல தேடி போயிட்டோமேன்னு அவங்க மனசுக்குள்ள ரத்த கண்ணீர் வடிக்கணும். நீங்க சந்தோஷமா இருக்கிறத பார்க்கறது தான் உங்க எதிரிக்கு நீங்க கொடுக்கக்கூடிய மரண அடி. 7வது விஷயம், உங்க மனக்கோட்டைக்கு காவல் இருங்க. உங்க மனசுங்கிறது ஒரு குப்பை தொட்டி கிடையாது. ரோட்டுல போறவன் வர்றவன் எல்லாம் அவனோட கழிவுகளையும் குப்பைகளையும் கொட்டிட்டு போறதுக்கு. உங்க மனசு ஒரு ராஜ அரண்மனை. அந்த அரண்மனைக்குள்ள யார விடணும், யார சிம்மாசனத்துல உட்கார வைக்கணும், யார வாசலோட நிறுத்தணும்னு முடிவு பண்ற அதிகாரம் உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? கதவை திறந்து வச்சுக்கிட்டு தகுதியே இல்லாதவங்களை எல்லாம் உள்ள கூப்பிட்டு வச்சு அழகு பார்த்தீங்க. அதனாலதான் இன்னைக்கு உங்க அரண்மனைக்குள்ள அவங்க தீ வச்சுட்டு போயிருக்காங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்னு. நான் இன்னொன்னு சொல்றேன், ஒரு கழுதைக்கு முன்னாடி கொண்டு போய் ஒரு உயர்தரமான பிரியாணிய வச்சா அதுக்கு அதோட அருமை தெரியுமா? அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் வைக்கோல் மட்டும்தான். நீங்க உங்க அன்பை வாரி வழங்குனீங்க, உங்க உயிரையே கொடுத்தீங்க. ஆனா அவங்க அதை மிதிச்சிட்டு போயிட்டாங்கன்னா அது உங்க அன்போட தப்பு கிடையாது, அது அவங்க தகுதியோட குறைவு. அவங்க தரம் அவ்வளவுதான். அவங்களுக்கு வைக்கோல் தான் பிடிக்கும்னா நீங்க ஏன் பிரியாணியா இருந்து அவங்க முன்னாடி கையேந்தி நிக்கிறீங்க? அவங்க தகுதிக்கு நீங்க ரொம்ப அதிகம். புரிஞ்சுக்கோங்க, நீங்க ஒரு வைரத்தை ரோட்டுல போறவங்க எல்லாம் எடுத்து விளையாட முடியாது. அதை தொடணும்னா கூட ஒரு தகுதி வேணும். இனிமே என் வாழ்க்கையில ஒருத்தன் நுழையணும்னா அவனுக்கு ஒரு தகுதி வேணும்னு உங்க மனசை சுத்தி ஒரு பெரிய கோட்டை சுவரை எழுப்புங்க. யார் வேணாலும் வந்துட்டு போற தர்ம சத்திரமா உங்க வாழ்க்கைய மாத்தாதீங்க. எப்போ நீங்க உங்களை மதிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, எப்போ நீங்க உங்களை ஒரு வைரமா பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ, அப்போதான் இந்த உலகம் உங்களை மதிக்கும். நீங்க மலிவான ஆள் இல்லைங்கிறத உலகத்துக்கு உறக்க சொல்லுங்க. உங்களை விட்டுட்டு போனவங்க இன்னைக்கு சிரிக்கலாம், ஆனா நீங்க உங்களை செதுக்கி ஒரு சிகரமா நிற்கும் போது அவங்க கீழே இருந்து அண்ணாந்து பார்ப்பாங்க. அப்போ புரியும் அவங்களுக்கு அவங்க எப்பேற்பட்ட ஒரு பொக்கிஷத்தை இழந்துட்டாங்கன்னு. இப்போ இந்த வீடியோவோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். இது ஒரு மிகப்பெரிய ரகசியம். மேலே நான் சொன்ன அந்த 7 விஷயங்களையும் நீங்க சரியா செஞ்சீங்கன்னா நான் அடிச்சு சொல்றேன், உங்களை தூக்கி எரிஞ்சவங்க கண்டிப்பா ஒரு நாள் உங்க முன்னாடி வந்து நிப்பாங்க. ஏன்னா உங்க அமைதியும் உங்க வளர்ச்சியும் அவங்கள நிம்மதியா இருக்க விடாது. அப்போ வந்து உங்க முன்னாடி நின்னுட்டு, சாரிப்பா அன்னைக்கு ஏதோ கோபத்துல பேசிட்டேன், தெரியாம பண்ணிட்டேன், நீ இல்லாம எனக்கு ஏதோ மாதிரி இருக்குன்னு அதே பழைய டைலாக உருக்கமா பேசுவாங்க. அவங்க முகத்தை பார்த்த உடனே உங்க மனசுக்குள்ள பழைய பாசம் தலை தூக்கும். பாவம் திருந்தி வந்துட்டாங்க போலன்னு உருகி போய் அவங்கள ஏத்துக்கணும்னு தோணும். அப்படி மட்டும் நீங்க செஞ்சீங்கன்னா நீங்களே உங்க கையால உங்க குழிய தோண்டிக்கிறீங்கன்னு அர்த்தம். நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு கண்ணாடி தட்டு கீழே விழுந்து சுக்கு நூறா உடைஞ்சு போச்சு. இப்போ சாரின்னு சொல்லிட்டு அதை ஒட்ட வச்சா அது பழையபடி மாறுமா? கண்டிப்பா மாறாது.
அதில் அந்த விரிசல் அப்படியே தான் இருக்கும். அந்த தட்டில் நீங்கள் மறுபடியும் சாப்பாடு வச்சு சாப்பிட்டா உங்களுக்கே தெரியாமல் ஒரு கண்ணாடி துண்டு உங்கள் தொண்டையில் சிக்கி உங்கள் உயிரையே எடுக்கும். நம்பிக்கை துரோகம் செஞ்ச ஒருத்தரை மறுபடியும் நம்புறதுங்கிறது நாமளே விஷத்தை குடிச்சிட்டு இது எனக்கு பாலா இனிக்கும்னு ஆசைப்படுறதுக்கு சமம். வாயால் சொல்கிற சாரிக்கு இந்த உலகத்தில் எந்த மதிப்பும் கிடையாது. செயலில் காட்டாத எந்த ஒரு மன்னிப்பும் வெறும் நடிப்பு. இங்க ஒரு உளவியல் உண்மையை நீங்க புரிஞ்சுக்கணும் உறவுகளே. அவங்க ஏன் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க தெரியுமா? அவங்களுக்கு உங்க மேல திடீர்னு அன்பு பொங்கி வரல. நீங்க இல்லாம அவங்க வாழ்க்கை நரகமா இருக்கு. அவங்க செஞ்ச தப்பு அவங்கள மனசாட்சியால போட்டு வாட்டுது. அதாவது அவங்க குற்ற உணர்ச்சியில இருந்து தப்பிக்கிறதுக்காக உங்களை ஒரு மருந்தா யூஸ் பண்ண பாக்குறாங்க. அவங்க நிம்மதிக்காக உங்ககிட்ட வர்றாங்களே தவிர உங்க நிம்மதிக்காக வரல. இதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க வாழ்க்கையில என்னைக்குமே ஏமாற மாட்டீங்க. அவங்க வர்றதுக்கு முன்னாடியே நீங்க அவங்கள விட பல மடங்கு உயரத்துக்கு போயிருக்கணும். இப்போ ஒரு முடிவுக்கு வாங்க. இதுவரைக்கும் நீங்க அழுத கண்ணீர் போதும். அந்த பழைய நீங்க இன்னைக்கூட செத்துட்டீங்கன்னு நினைச்சுக்கோங்க. உங்களை அடிமையா பார்த்த உலகத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு அரசனாவோ அரசியாவோ நிமிர்ந்து நிக்க போற உங்களோட வெர்ஷன் 2.0 இன்னைக்கு பிறந்திருக்கு. இனிமே உங்ககிட்ட பழைய தவிப்பு இருக்காது, பழைய பலவீனம் இருக்காது. உங்க நிழல தொடக்கூட தகுதி இல்லாதவங்களுக்காக உங்க கண்ணீரை வீணாக்காதீங்க. இன்னைக்கு இந்த நிமிஷம் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஆரம்பிக்க போறீங்கன்னா நான் சொல்றதை செய்யுங்க. கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல போய் ஐ எம் பேக் அப்படின்னு டைப் பண்ணுங்க. நீங்க டைப் பண்ற அந்த ஒவ்வொரு எழுத்தும் உங்க மனசுக்குள்ள நீங்க ஏத்துற ஒரு அக்னி சுடர். நீங்க திரும்பி வந்துட்டீங்கன்னு உங்க மனசாட்சிக்கும் இந்த உலகத்துக்கும் உறக்க சொல்லுங்க ஐ எம் பேக். உங்களோட அந்த ஒரு கமெண்ட் தான் உங்க வெற்றிக்கான முதல் கையெழுத்து. இந்த வீடியோ உங்க மனசுல இருக்கிற பாரத்தை இறக்கி வச்சு ஒரு புது தன்னம்பிக்கையை கொடுத்திருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. நீங்க பண்ற அந்த ஒரு லைக் உங்களை மாதிரியே மனசு உடைஞ்சு நிக்கிற இன்னும் பல பேருக்கு இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்கும். ஒரு உயிர் வாழ்றதுக்கு நீங்க ஒரு காரணமா இருப்பீங்க. உங்க நண்பர்களோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ யாராவது காதலாலேயோ இல்ல துரோகத்தாலேயோ உடைஞ்சு போயிருந்தா தயவு செஞ்சு அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வாழ்க்கையில ஜெயிக்க வைக்கிற பவர்ஃபுல் வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம கெத்து ஃபேமிலியில ஒருத்தரா ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்க தோல்விக்கு இடம் இல்ல, வெற்றிக்கு மட்டும்தான் வழி உண்டு. ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க ஒரு வைரம். உங்களை செதுக்க செதுக்கத்தான் உங்க மதிப்பு அதிகமாகும். இப்போ அடிபட்டு இருக்கீங்க, சீக்கிரமே ஜொலிக்க போறீங்க. என் அன்பு உறவுகளே, இது உங்க லைஃப். உங்கள் சிந்திக்க சில நிமிடம். அடுத்த ஒரு தீப்பொறி பறக்கும் வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நிமிர்ந்து நில்லுங்க, ஜெயிச்சு காட்டுங்க. நன்றி, வணக்கம்.